தன்னோட அப்பா இறந்துட்டாருன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்க இந்த பையன் டாக்டர்ஸ் அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கும்போது அவரோட ஆத்மா இங்க இறந்து போனவங்க வர ஹோட்டல்ல இருக்கு. அப்ப அந்த ஹோட்டலோட மேனேஜர் எவனோ ஒரு மனுஷ பையன் ஃபுல்லா சாகாம நம்மளோட ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கான்டான்ட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரிசப்ஷனிஸ்டுமே எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்ல, நம்ம ராணி கிட்ட நீ தாண்டா வகையா மாட்ட போற, எப்படி உன்ன மீறி அவன் உள்ள வந்தான்ட்டு உன்ன ஒரு வழி பண்ண போறாங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவரோட ஆத்மா இவங்களை பார்த்து இவனுங்க பேயா இல்ல என்னது இவ்வளவு டிப்டாப்பா இருக்கானுங்க, சரி நாம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிற வழியை தேடலாம்னு போயிட்டு இருக்கும்போது தங்கத்தால செஞ்சு வச்சிருக்க ஒரு பாம்பு சிலைய பார்த்து அதை திருடலாம்னு யோசிச்சா சச்ச வேண்டாம், நாம உலகத்துல தான் திருடனா இருந்துட்டோம், செத்துட்ட பிறகும் ஏன் அப்படியே இருக்கணும்னு வெளியே போற வழியை தேடிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலோட ராணியை காட்டுறாங்க. அழகான ராணி தான், ஆனா பேயா மனுஷியான்னு தான் தெரியல. அவங்க அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் சரியான திட்டு, நம்ம ஹோட்டலுக்குள்ள ஒரு மனுஷ பையன் ஃபுல்லா சாகாம சுத்திட்டு இருக்கான், நீங்க எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப நானே போய் அவன் கதையை ஃபுல்லா முடிக்கிறேன்ட்டு நேரா அவர்கிட்ட வந்தா அவரோ தயவு செய்து என் உயிரை எனக்கு திரும்ப கொடுத்துடுங்க, நானும் இல்லனா என் பையன் அனாதை ஆயிடுவான், அவன் பசிய போக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருடும் போதுதான் நான் தவறி விழுந்து இங்க வந்துட்டேன், நான் செத்துட்டேனா அவனும் பசியாலேயே செத்துடுவானா. இந்த ராணி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம நான் எதுக்கும் உன் உயிரை திரும்ப கொடுக்கணும், வேணும்னா உன்னோட பையனை 20 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்துடு, இதுக்கு சம்மதிச்சுன்னா உன்னோட உயிரை திரும்ப கொடுத்துடுறேன், இன்னும் 10 வினாடி தான் இருக்கு டக்குன்னு சொல்லுனா அவரும் வேற வழியே இல்லாம யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாததால சரின்னு சொல்ல, அப்பதான் அந்த ராணி அவரோட ஆத்மாவை அவர் உடலுக்கே திரும்பி அனுப்ப இங்க கண்ணை முழிக்கிறாரு. உடனே அந்த குட்டி பையன் டாக்டர்ஸுங்க கிட்ட ஓடி என் அப்பா இன்னும் சாகல, சீக்கிரமா வந்து அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து என்னை விட்டு போயிடாதீங்கப்பான்ட்டு சொல்லி தேம்பி அழுதுட்டு இருக்கும் போது அவரும் அங்க பார்த்த ஹோட்டலு அந்த ராணி எல்லாம் நிஜமா இல்ல கனவான்ட்டு யோசிச்சு இருந்தா அதெல்லாம் நிஜம்தான். அந்த ராணி அந்த பையன் வளர்ந்து பெருசாக 20 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்றத அடுத்த பாட்டுல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.